இந்த வாக்குறுதியை பாருங்கள். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். நீ சீமோனா இருக்கிறாய். இந்த கல்லின் மேல். எந்த கல்? இப்பொழுதோ கத்தோலிக்கர் பேதுருவாகிய இந்த சிறிய கல்லின் மேல் என்று கூறுகிறார்கள். புராட்டஸ்டன்ட்டுகளோ கிறிஸ்துவாகிய கல்லின் மேல் என்று கூறுகிறார்கள். வித்தியாசமாய் இருக்க வேண்டும் என்பதனால் இதை கூறவில்லை. ஆனால் அவர் யாராயிருந்தார் என்று பேதுரு கொண்டிருந்த அந்த வெளிப்பாட்டின் மீதானதாய் அது இருந்தது. இயேசு, என்னை அனுப்பின பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும் என்றார். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்க என் பிதா உனக்கு வெளிப்படுத்தினார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஆவிக்குரிய பிரகாரமாக வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தை.